Hey guys, welcome back to Square Studio. Yes, last 2-3 வீடியோஸ் நல்லா போயிட்டு ஷார்ட்ஸுமே நல்லா சப்போர்ட் கிடைச்சிருக்கு. Obviously அதுக்கும் அட்ரஸ் பண்ண நினச்சோம். தேங்க்யூ. Thanks for the support. Keep supporting. தேங்க்ஸ் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூசிலாந்து ஸ்குவாட். இவங்க வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிச்சல் சாண்டர் தான் கேப்டன். ஃபின் ஆலன், மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மேன், டெவன் கான்வே, ஜேக்கப் டஃபி, லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்ரி, டேரில் மிச்சல், ஆடம் மில்னர், ஜேம்ஸ் நீஷம், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, டிம் சைஃபர்ட், இஷ் சோதி. சூப்பர் டீம், டாக்டிக்கலி வெரி சவுண்ட் டீம். இவங்க வந்து திஸ் டீம் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். நான் இந்த டிஸ்கஷன் பற்றி பார்க்க முன்னாடி உன்ட்ட நான் கேட்குறேன், இந்த ஓவரால் எப்படி இருக்கு 15? இந்த ஓவரால் 15ல வந்து டு பி வெரி ஹானஸ்ட், லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இவங்களோட ஓடிஐ சைடாக இருக்கட்டும், T20 சைடாக இருக்கட்டும், பெருசாக எந்த சேஞ்சஸுமே தெரியல. இந்த ஸ்குவாட்ல மிஸ் அவுட் ஆகிற ஒன் ஆஃப் தி கீ பிளேயர்ஸ் வந்து கேன் வில்லியம்சன். பட் அவர் அவ்வளோ கிரிக்கெட் நியூசிலாந்துக்கு இப்போ ஆடுறதே கிடையாது. அவர் அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூக்கு அப்புறம் பெருசாக அவங்களையுமே மூவ் ஆயிட்டாங்க. அண்ட் கேன் வில்லியம்சனோட கேம் வந்து கரண்ட் T20க்கு ஏற்ற மாதிரி கேம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கொஸ்டினபிள் தான். ஸோ அவங்க கேன் வில்லியம்சன் பார்க்கல. ப்ளஸ் வந்து இவங்களோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து நியூசிலாண்ட்னாலே நமக்கு வர்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட் கன்ஃபார்ம் வருவார். பட் அவர் அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூஸ்னால அவர் அவ்வளோ நல்ல ஃபார்ம்லையும் இல்லை, லைக் அந்த ரிதம்லையும் இல்லைன்றப்ப அவர். ஸோ பட் ஆனால் இது ஓவராலாகவே பார்க்குறப்ப இது டெட்லி ஸ்குவாட் மாதிரி இல்லை, பட் திஸ் ஸ்குவாட் கேன் கெட் த ஜாப் டன் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது இவங்க எப்பயுமே அதான் நியூசிலாந்து பார்க்கும்போது என்னென்ன பெரிய நேம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினைப்போம். அது எப்பயுமே அந்த ராஸ்ட்ரேலியா வில்லியம்சன் அவங்க அந்த மாதிரி எப்பயுமே அந்த கீ பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு டாம் நதம் இருப்பாரு, ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவாங்க. எப்பயுமே இந்தியா அகைன்ஸ்டாக ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல சில லாஸஸ் வந்துருக்கு நியூசிலாண்டுக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கேப்டன்சிக்கு போயிடலாம். மிட் சாண்டரோட கேப்டன்சி இருக்காங்க. கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு அமேசிங் கேப்டன். அவங்க நியூசிலாண்டோட ஹிஸ்டரிக்கு ஐசிசி ட்ராஃபி ரொம்ப நாள் கட்சி வின் பண்ண ஒரு சூப்பர் கேப்டன். அண்ட் நாக் அவுட்ஸ் கொண்டு போயிருக்காரு. 2019 வேர்ல்ட் கப் சொல்ல வேண்டாம். அப்புறம் 2021 வேர்ல்ட் கப்மே துபாயில் சூப்பர் ஃபைனல்ஸ் ஒரு நாக் அவுட். அந்த மாதிரி ஒரு கேப்டனோட டிரான்சிஷன் சாண்டருக்கு இருக்கும்போது எல்லாருமே என்னடா இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கும் போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணாரு. ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காரு. ஐ திங்க் அவர் இந்த T20 வேர்ல்ட் கப் அவர் வந்து என்னமோ செமிஸ் ஒரு ஃபைனல்ஸ் வருவாருன்னு தோணுது. இந்த ஸ்குவாடுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த ஸ்குவாடோட மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஆமா, நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, தே ஆர் இன் குட் ஃபார்ம். அத நான் சொல்ல வருவேன். ஒரு லைக் இப்ப பிளேயர் டு பிளேயர் வைஸ் போனாலுமே எல்லாருமே ஆக்சுவலா சொல்ற மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப ஃபின்னாலன்னா அவர் பவர் பிளேல செம எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு. டெவான் கான்வே அந்த டெஸ்ட் சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா SA20ல செம்ம ரன்ல இருந்தார். லைக் அவர் 2023 2022 அந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு T20 கிரிக்கெட் ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கிளென் பிலிப்ஸ், டேரில் மிச்சர்லாம் அகைன் ஹி இஸ் இன் a very good form. லைக் ஓடிஐல எல்லாம் சூப்பரா ஆடுறாரு. ஜேக்கப் டஃபி நம்ம சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் IPL அவர் RCB சீரியஸா ஸ்டீல் பண்ணிட்டாங்க 2 crores. சூப்பர் ஸ்டீல். அது ஏன் யாரும் போக மாட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் மேட் ஹென்ரி அவர் ஒரு சூப்பர் பிளேயர். சொல்ல லாஸ்ட் இயர் அவர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ODI விக்கெட்ஸ் வேற. அவர்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டட். பிக் மேட்ச் பிளேயர்லாம் ரொம்ப நல்லா போடுவாரு. கிளவுடி கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்தியா நல்லா போட்டுருவாரு இனிஷியலா. அப்புறம் மற்ற பேக்கப்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆடம் மில்னர் இருக்காரு, ஒரு மார்க் சாப்மேன் இருக்காரு. SA20ல இப்ப ரீசெண்டா நல்லா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஸ்பீச்ல போடுறாரு. அதான் ரொம்ப கீ விஷயம். நல்ல ஸ்பீச்ல போறாரு. சாப்மேன்ல அவங்க ஆடுவாங்கன்னு தெரியல, பட் நல்ல பிக் தான். டீசன்ட் பேக்கப். எனவே அவங்க வந்து டீம் சேஃபர்ட் வச்சு தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஆமா, டீம் சேஃபர்ட் அண்ட் ஐ திங்க் டெவான் கான்வே இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஃபின்னாலன் கூட போலாம் டீம் சேஃபர்ட் தாண்டி. இருக்கலாம். நான் வந்து ஃபார்ம் வைஸ் சொன்னேன். ஆனா ஃபின்னாலுமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இது பெரிய டவுட்ஸ் எதுவும் இல்ல. கான்வேக்கு பேக்கப்பா மேபி ரச்சின் ரவீந்திரா இருக்கலாம். ஐ திங்க் ரச்சின் ஆடுவாங்க. மேபி ஒன் டவுன் ஆடலாம். பட் ஆனா ரச்சின் கான்வே ரெண்டு பேருமே சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ்ன்றப்ப ஒன் டவுன்ல யூ கேன் நீ சொன்ன மாதிரி டீம் சேஃபர்ட் ஒன் டவுன் ஆடிடலாம். இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்மேன் வந்து ரீசெண்டா இங்கிலாந்து சீரிஸ்ல எடுத்தாங்க. ஆனா அந்த மேட்சஸ் எதுவும் நடக்கல. அவர் நம்பர் 4 சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சாப்மேன் பதிலா ரச்சின் இவர் வந்துருவார். ஐ திங்க் ரச்சின் 4 அப்போனா அப்படி பேட்டிங் ஆடுற மாத்திப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் 11 ஃப்ரேம் பண்றப்ப. நம்ம 11 டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தோம்னா நம்ம தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸா பார்க்கும்போது பவுலிங்ல பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் சாண்டர், இஷ் சோதி, கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பின் இருக்கு. இது இல்லாம ரச்சின் ரவீந்திரா பவுலிங் கூட வருவாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி வெல் ரவுண்டட் பவுலிங் அட்டாக் இருக்கு. பேசர்ஸ் வந்து லாக்கி ஃபெர்குசன், இவரை பத்தி பேச மாட்டோம். நம்ம 150 கிளிக்ஸ் இவங்க டீம்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் லாக்கி ஃபெர்குசன். அவரோட ஸ்லோ ரன்ஸும் ஃபியர் ஃபேக்டர், அவரோட ஸ்லோ ரன்ஸுமே ரொம்ப த்ரெட்டிங்கா இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கும்போது இவங்க டீம் ஃபுல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். கிளென் பிலிப்ஸ் ஆல்ரவுண்டர், மிச்சல் சாண்டர்ஸ் கைண்ட் ஆஃப் ஜிம்மி நீஷம்லாம் முக்கியமான டைம்ஸ்ல ரொம்பவுமே
ட்ரெமெண்டஸா பேட்டிங் நல்லா ஆடுவார். ஆடுவாரு. அவருக்கு பேட்டிங் பவுலிங் ஆடுவாரு. மட்டும் கொடுக்கக்கூடாது, மற்றபடி ஓகே தான். தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் பவுலிங் அட்டாக். இல்ல ஒரு பவுலிங் மாதிரி கொடுத்துட்டா அடிச்ச ரன்ஸை விட ஜாஸ்தி ரன்ஸ்க்கு போயிடுவார் ஈஸியா. போயிடுவாரு. இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு டீம் நியூசிலாந்து டீம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆல்ரவுண்ட் பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸுமே எல்லாமே பண்ணுவாங்க. கரெக்ட். விக்கெட் கீப்பர்ஸை தவிர மீதி எல்லாருமே பவுலிங் போடுறியா ஓகே அப்படின்ற மாதிரி பவுலிங் ஈவன் வந்துருவாங்க. பேட்டிங் ஆட கிளென் பிலிப்ஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா இவங்க எல்லாமே ஸ்ட்ராங் அத்லீட்ஸ். ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து ஃபீல்டிங்கே சேவ் பண்ணுவாங்க. பெருசா கேச்சஸ் டிராப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து தோக்கடிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் எல்லா டீமுமே வெல் ப்ரிப்பேர்டா வந்தா மட்டும் தான் இவங்க தோக்கடிக்கும். திரும்பவும் சொல்லுவாங்க எல்லா டீமுமே என்ன பண்ணுவாங்க, எல்லா பண்டிட்ஸ், கிரிக்கெட்டிங் அனலிஸ்ட், எக்ஸ்பர்ட் எல்லாருமே நியூசிலாண்டா இந்த தடவை ஸ்குவாட் ஒரு மாதிரி வீக்கா இருக்கு, அவங்க வர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு அவங்க வரதான் நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஐயா இது நியூசிலாந்து ஸ்குவாட் ஐயான்ற மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸாவே அவங்க இந்த மாதிரி ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. அங்க எங்கேயோ 1 or 2 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர எப்பவுமே டாக்டிக்கலா நீ சொல்ற மாதிரி டாக்டிக்கலா வந்து ஆப்போனன்ஸை ஈஸியா பீட் பண்ற மாதிரியான ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க எல்லாருமே. நீ நல்லா நோட்டீஸ் பண்ணினா தெரிஞ்சிருக்கும், அவங்க கேமுக்கு எப்பயுமே வெளியே இருக்க மாதிரி தான் தெரியும். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிதான், 2019 செமிஃபைனல் அப்படிதான் கேமுக்கு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது பண்ணி கேம் வரும். ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா சுப்மன் கில்லோட கிளென் பிலிப்ஸ் கேட்ச், அப்புறம் ஹார்திக் பாண்டியாக்கு சாண்டர் போட்ட பவுலிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் சர்ப்ரைஸா பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கேம்குள்ள வந்துடும். கரெக்ட். மறக்கூடாது இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியாவே நியூசிலாந்து வந்து 2016 போட்டிருக்காங்க, 79 ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. ஆமா. அப்ப நேத்தன் மெக்கலும் இஷ்யூ சோதி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நேத்தன் மெக்கலும் இஷ்யூ சோதி சாண்டர் 3 பேரை வச்சு இந்தியாவை சோக் பண்ணுவாங்க லிட்டரலா. எம்எஸ் தோனியோட ஐடியாலஜியை நம்ம இந்தியன் டீம் பண்ணி அவங்க வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்தியா வந்து நியூசிலாந்து நல்லா செஞ்சிருக்காங்கன்னு. பட் எனிவேஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாவே ப்ராபபிள் 11க்கு போயிடலாம். சரி, என்னோட 11 நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களோட 11 டிஸ்கஸ் பண்ணுவோம். டிம் சைஃபர்ட் as a wicket keeper batsman, அவரும் டெவான் கவர்னர் is going to open. ரச்சின் ரவீந்திரா at number 3. Number 4 is going to be Daryl Mitchell. Number 5 Bracewell. Number 6 Jimmy Neesham. Number 7 Glenn Phillips. Number 8 Mitch Santner. Number 9 வந்து உனக்கு இஷ்யூ சொல்லிட்டேனா? அப்போ நம்பர் 9 லாக்கி. நம்பர் 10 வந்து இன்னும் ரெண்டு பிளேயர் இருக்கு இல்லையா? நம்பர் 9 I don't think Henry will play. லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஜேக்கப் டஃபி. இன்னும் ஒரு பிளேயர் வந்து it's between Henry or someone like I think 11 சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஆமா 11 கரெக்ட்டா தான் இருக்கு. நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். ஓகே. டிம் சைஃபர்ட், டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், மைக்கேல் பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ், ஜிம்மி நிஷம், சாண்டர், லாக்கி ஃபெர்குசன், இஷோதி அண்ட் ஜேக்கப் டஃபி. இந்த 11 வந்து எந்த கண்டிஷன்ஸ்ல ஸோ எந்தோஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். பட் எனக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் வித் ஃபின் ஆலன். ஏன் சொல்கிறேன்னா எய்தர் 5 of 3 அந்த மாதிரிலாம் அவுட் ஆயிடுவார், இல்லை 45 of 18, 50 of 18 அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடச்சிடும். ஸோ ஃபின் ஆலன் அவர் தான் என்னோட விக்கெட் கீப்பர். ப்ளஸ் ஓப்பனிங் வித் டெவன் கான்வே, ஸ்டெபிலிட்டி கிளாஸ், ஒரு எண்டில் நிதானமாக ஆடுறதுக்கு ஒரு பிளேயர். ஸோ டெவன் கான்வே. நம்பர் 3 சொல்கிற மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் வித் ரச்சின் ரவீந்திரா. நம்பர் 4 டாரல் மிச்சல். நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ். நம்பர் 6 மைக்கேல் பிரேஸ்வெல். நம்பர் 7 ஜிம்மி நீஷம். நம்பர் 8 மிச் சாண்ட்னர். நம்பர் 9 இஷோதி. நம்பர் 10 லாக்கி ஃபெர்குசன். நம்பர் 11 இட்ஸ் பிட்வீன் ஜேக்கப் டஃபி அண்ட் மேட் ஹென்ரி. பட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஜேக்கப் டஃபி. மேட் ஹென்ரியை அவருக்கு பேக்கப்பாக தான் பார்க்குறேன். இன்கேஸ் அவருக்கு இன்ஜுரி ஆகுது, இல்லை இந்தியன் கண்டிஷன்ஸ் அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைனா ஐ வில் ஜஸ்ட் ஸ்வாப் இன் வித் மேட் ஹென்ரி. எக்ஸாக்ட்லி, இந்த 11 வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்க பெருசா இந்தியன் டீம் மாதிரியோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியன் டீம் மாதிரியோ ஸ்டெபிலிட்டி ரொம்ப இதெல்லாம் பார்க்காம எந்த கண்டிஷன்ஸ்க்கு எது சூட்டபிள் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த 11 ஆடி போயிடும். கரெக்ட். இன்னொன்று டெவான் கான்வே கூட என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அவர் எந்த டீமுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஆடுற பிளேயரை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் டெவான் கான்வே வில் பிளே. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் நீ பார்த்தோன்னா டிம் சைஃபர்ட் அவங்க வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரொம்ப பிடாமட்டாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவர் மிஸ் அவுட் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுதான் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். கான்வேயோட ஸ்பின் பிளேயிங் எபிலிட்டி பற்றி பேசுவோம். ஒரு சிவி வரும், குல்தீப் யாதவ் அந்த மாதிரி ஆட்களை டேக்கிள் பண்ணி ஒரு 160, 170 ஷார்ட் சேஸ் வருதுன்னா கான்வே இஸ் தி மேன். இந்த டீம்ல வந்து கேன் வில்லியம்சன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கிற 2 பிளேயர்ஸ் சொல்லணும்னா டாரல் மிச்சல் அண்ட் டெவன் கான்வே தான். எக்ஸாக்ட்லி. கான்வேயோட அகமதாபாத் அந்த ஒரு நாக்கும் யாரும் மறக்கக்கூடாது ஐபிஎல் ஃபைனல். ஸோ ஃபைனல்ஸ்னு வந்துட்டா மேபி இஸ் தி மேன். அண்ட் எஸ், நம்ம வந்து ஒரு ரேட்டிங் போயிடலாம் இந்த 11. இந்த 11க்கு வந்து ஐ திங்க் ஒரு 8 கொடுக்கலாம். சேம் 8. ஏன்னா இன்னுமே இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லாதது எனக்கு வந்து மிஸ் அவுட்டு.
அண்ட் யஷ்வதி வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப நல்லா போட்டாரு இந்தியன் கண்டிஷன்ஸ். இப்போ எப்படி போட போறாங்கன்னா தெரியல. அட்லீஸ்ட் அகேன்ஸ்ட் ஒரு சவுத் ஆப்பிரிக்காவோ இல்லை இந்தியாவோ ஏன்னா மார்க் வில்லியம்சன், டேவிட் மில்லர் அண்ட் மார்க்ரம் இந்த மாதிரி பேஸ் கிட்டலாம் எப்படி யஷ்வதி இருப்பாருன்னு கேட்டா தெரியாது. இஷௌதி வந்து சொல்ற மாதிரி அவரோட எர்லி டைம்ஸ் நல்லா போட்டார். பட் அவர் வந்து ஒரு ஆடம் ஜாம்பா மாதிரியோ இல்ல ஒரு ஆடல் ரஷீத் மாதிரியோ அவ்வளோ கன்சிஸ்டன்டா பயங்கரமா போடுற பவுலர் கிடையாது. ஆன் ஹிஸ் டைம் கிவ் ஹிம் த ப்ராப்பர் கண்டிஷன்ஸ் ஹி வில் பவுல் பெட்டர். அந்த மாதிரியான டைப் ஆஃப் பவுலர் தான். நியூசிலாந்து இன்னும் புரியாத என்ன விஷயம்னா இன்னும் எப்படி வந்து அவங்க அடுத்து ஒரு லெக் ஸ்பின்னர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்றது தான் எனக்கு கியூரியஸ் கேஸாகவே இருக்கு. பிகாஸ் இப்போ எல்லா டீம்ஸுமே லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நியூசிலாந்து கிட்ட வந்து அந்த ஃபேக்டர் இன்னுமே லேக் ஆகுது. அது என்ன ரீசன்னா அவங்க கண்டிஷன்ஸ் அந்த டொமஸ்டிக் டேலன்ஸ் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு பெருசாக தெரியாது. அட் த சேம் டைம் யஷ்வதியை நீ பார்த்தோன்னா இந்தியன் ஆர்ஜின் பிளேயர் தான். ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் பெருசா அவங்களுக்கு அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கன்க்ளூட் பண்ணிடலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வில் போஸ்ட் அகைன். Thank you. Supporting Square Cut videos. Thank you so much. Bye-bye. Bye.